أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தாலாவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்வதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு சபுருன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட பொறுமையை பற்றி. அல் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமை என்ற வார்த்தையை பற்றி பேசுகிறான். பொறுமையை கடைபிடிக்குமாறு தன்னுடைய தூதருக்கு அவன் கட்டளையிடுகிறான். ஃபஸ்பிர் கமா சபர உலுல் அஸ்மி மினர் ருசுல். உறுதியுடைய இறை தூதர்கள் எப்படி பொறுமையாக இருந்தார்களோ அதுபோன்று நபியே நீங்களும் பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு முன்னால் பல இறை தூதர்கள் பொறுமையை கடைபிடித்தார்கள், அதுபோன்று நீங்களும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று தன்னுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். ஃபஸ்பிர் அலா மா யகூலூன். நபியே, இவர்கள் பேசக்கூடிய இந்த பேச்சுக்களை எல்லாம் நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள். வமா சபருக இல்லா பில்லாஹ். உங்களுடைய பொறுமை அல்லாஹ்விற்காக இருக்கட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதர் முஹம்மது நபி அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனில் பல்வேறு இடங்களிலே பொறுமையை கடைபிடிக்குமாறு வலியுறுத்துகிறான். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்றும் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் எதையெல்லாம் விரும்புகின்றானோ அதையெல்லாம் மிக கச்சிதமாக அல்லாஹ் விரும்பக்கூடிய வகையில் செய்து காட்டியவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை எல்லாம் நடைமுறைப்படுத்தி காட்டியவர்கள். அல்லாஹுக்கு என்ன பிடிக்குமோ அவை அனைத்தையும் தன்னுடைய செயல்களால் அமுல்படுத்தியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தூதரிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அவன் சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான அடியார். இந்த பூமியிலே எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த மனிதர்களில் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். இந்த உலகத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய கண்ணியத்தையும் புகழையும் உயர்த்தி இருக்கின்றான்.
நாளைக்கு மறுமை நாளிலும் ஒட்டுமொத்த இந்த மக்களுக்கும் தலைவராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களைத்தான் நியமிப்பான். சுவனவாசிகள் அவர்களுடைய தலைமையில் சென்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சப்தத்தை கேட்ட பிறகுதான் மலக்குமார்கள் சுவனத்தின் கதவையே திறப்பார்கள். இப்படி பல்வேறு சிறப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான். காரணம், அவர்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான அடியார், அல்லாஹ்வை நெருங்கிய அடியார், அல்லாஹ்வுடைய திருப்தியையும் அன்பையும் நேசத்தையும் நிறைவாக பெற்ற அடியார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் இவ்வளவு சிறப்புகள். இவ்வளவு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நேசமான அடியாராக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அவர்களுக்கு துன்பம் வரவில்லையா, அவர்களுக்கு நோய் நொடி வரவில்லையா, சிரமங்கள் வரவில்லையா என்றால் அவர்களுக்கு வந்தது. நமக்கு வருவதை விட அதிகமான துன்பங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தது. இந்த தகவலை நாம் ஏன் எடுத்து பேசுகிறோம் என்றால், இன்றைக்கு நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? நான் அல்லாஹ்வை வணங்குகிறேன், தொழுகின்றேன், நோன்பு வைக்கின்றேன், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் நான் செய்வதில்லை. அப்படியானால் இந்த உலகத்தில் எனக்கு சிரமங்களே வரக்கூடாது, நான் நன்றாகத்தான் இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் துயரங்கள் வரக்கூடாது என்ற ஒரு மனநிலை அநேகமான மக்களிடத்திலே இருக்கின்றது. இது தவறு. நாம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களாக இருந்தால் நமக்கு கஷ்டங்களே வரக்கூடாது என்று நாம் நினைக்கிறோமே, இது தவறான செயல், தவறான எண்ணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இந்த பூமியிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான அடியார். அப்படிப்பட்ட அடியாருக்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய துன்பங்களை கொடுத்தான். பொதுவாக மனிதர்களிலேயே அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் யார்? நபிமார்கள். எல்லா மனிதர்களிலும் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் யார் என்றால் நபிமார்கள். ஆனால் இந்த உலகத்திலேயே நபிமார்கள் தான் அதிக துன்பப்பட்டார்கள். மற்றவர்கள் பட்ட துன்பத்தை விட நபிமார்கள் அடைந்த துன்பங்கள் தான் அதிகம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக துன்பங்கள், துயரங்கள், நோவினைகள், கஷ்டங்கள், இன்னல்கள் இவை எதுவும் அல்லாஹ்வுடனான தொடர்பை ஒருபோதும் நமக்கு குறைக்காது. ஒரு நல்ல மனிதர், ஈமான்தாரியை பொறுத்தவரை வாழ்க்கையிலே அவருக்கு எவ்வளவு துன்பங்கள் ஏற்பட்டாலும் அது அவரை அல்லாஹ்விடத்திலே நெருக்கி வைக்கும், அல்லாஹ்வுடைய அன்பை அவருக்கு அதிகப்படுத்தும், அல்லாஹ்வுடனான தொடர்பை அதிகப்படுத்துமே தவிர இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் ஒரு காலும் அல்லாஹ்வுடனான தொடர்பை விட்டு அவரை தூரமாக்காது. இதை நம்முடைய ஆழ் மனதிலே பதிய வைக்க வேண்டும். துன்ப கட்டங்களிலே மனிதன் பேசுகின்றான். எப்படி எல்லாம் பேசுகிறான்? யா அல்லாஹ், நான் நல்லது தானே செய்கிறேன், ஒரு தவறையும் செய்யவில்லையே, எனக்கு ஏன் இப்படி கஷ்டத்தை தருகிறாய், என்னை ஏன் இப்படி சோதிக்கின்றாய், இப்படின்னு அல்லாஹ்வை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. இந்த வார்த்தையே தவறு. நான் என்ன தவறு செஞ்சேன், என்னை ஏன் இப்படி சோதிக்கிறாய் நம்ம கேட்கிறோமே, இதுவே தவறு. ஏனென்றால் நம்ம நிறைய தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நிறைய தவறுகளை செய்கிறோம். நான் தவறு செய்யக்கூடியவன் என்று சொல்லித்தான் அல்லாஹ்விடத்திலே பேச வேண்டுமே தவிர நான் என்ன தப்பு செஞ்சேன், என்ன இப்படி சோதிக்கிற, இந்த எண்ணம் வரக்கூடாது நமக்கு. ஏன்னா நம்ம நிறைய தவறுகளை செய்கிறோம், கணக்கு வழக்கு இல்லாம செய்கிறோம், எல்லை இல்லாம அதையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ள மட்டுப்படுத்தி விட முடியாது, வரையறுத்து விட முடியாது. அவ்வளவு தவறுகளை செய்கிறோம். என்னை ஏன் சோதிக்கிறாய்? உன்னைத்தான் சோதிப்பான், நம்மளைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிப்பான். அவன் யாரை நேசிக்கிறானோ அவர்களை அவன் சோதிப்பான். இந்த சோதனை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தரஜாவை பெற்றுத்தரும், மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்றுத்தரும். எப்படிப்பட்ட அந்தஸ்து என்றால், நாம் அல்லாஹ்விற்காக நிறைய வழிபாடுகளை செய்கிறோம் அல்லவா? அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தாலாவிற்காக நிறைய வழிபாடுகளை நாம் செய்கின்றோம். இந்த வழிபாடுகளின் மூலம் நமக்கு நிறைய நன்மைகள் உண்டு. இந்த வழிபாடுகளின் மூலம் அடையாத நன்மைகளை
நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் நமக்கு பெற்று தந்துவிடும். நமக்கு ஏற்படக்கூடிய நோவினைகள், இந்த துனியாவில் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள், இவை மிகப்பெரிய ஒரு தரஜாவை, அந்தஸ்தை நமக்கு பெற்றுத்தரும். அது எப்பொழுது? சபுராக இருந்தால்தான். நமக்கு நடக்கக்கூடிய அனைத்தும் அல்லாவின் தீர்ப்பின்படி நடக்கிறது, அல்லாவின் நாட்டத்தின்படி நடக்கிறது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் எழுதிய கதா கதிரின் அடிப்படையில் தான் இவைகள் அனைத்தும் நடக்கிறது. அல்லாஹ் ஏதாவது ஒரு நன்மை வைத்திருப்பான். நமக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை அவன் சும்மா விடமாட்டான். அதற்கு ஏதாவது ஒரு நன்மையை அவன் பிரதிபலனாக கண்டிப்பாக தருவான் என்று யார் அந்த துன்பத்தை சகித்துக் கொள்கிறார்களோ, அந்த நேரத்திலையும் ரப்புல் ஆலமீனை பொருந்திக் கொள்கிறார்களோ, அவர்கள் பாக்கியவான்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கும் நோய் வந்தது, காய்ச்சல் ஏற்பட்டது. காய்ச்சல் என்றால் கடும் காய்ச்சல், நமக்கு வர்ற மாதிரி காய்ச்சல் அல்ல, 2 மடங்கு. அதை நபி அவர்களே சொன்னார்கள், இன்னி ஊஅகு கமா யூஅகு ரஜுலானி மின்கும். உங்களில் 2 மனிதர்களுக்கு காய்ச்சல் பிடிப்பது போல என் ஒருவருக்கு காய்ச்சல் வருகின்றது என்று சொன்னார்கள். அந்தஸ்துகளிலும் நபி அவர்கள் உயர்ந்தவர்கள். ஆனால் சோதனைகள்ல பார்த்தாலும் அவங்க 2 மடங்கு தான். நமக்கு ஒரு ஆளுக்கு வரக்கூடிய காய்ச்சல் 2 பேருக்கு வரக்கூடிய காய்ச்சல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வருமா? அப்போது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருப்பி கேட்டார்கள், அப்படியானால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்களுக்கு 2 மடங்கு கூலி உண்டா? ஏன்னா காய்ச்சல் வந்தா கூலி உண்டு இல்லையா, நன்மை கிடைக்கும். உங்களுக்கு 2 பேருடைய காய்ச்சல் வருகிறது என்றால் கூலியும் 2 மடங்காக கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்ப கூலி கிடைக்கத்தானே செய்யும். துன்பம் எந்த அளவுக்கு வலிமையாகுதோ அந்த அளவுக்கு கூலியும் வலிமையாக இருக்கும். நோவினைகள் கடுமையாக கடுமையாக அதற்கு கிடைக்கக்கூடிய கூலியும் படுபயங்கரமாக அதிகமாக நமக்கு கிடைக்கும். இதுதான் மார்க்கத்தின் பார்வை. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு காய்ச்சல் வந்தது, தலைவலி வந்தது, மயக்கம் வந்தது. அவர்கள் மௌத்தா போகும்போது படுக்கையிலே உறக்கம் இல்லாமல் அங்கும் இங்குமாக புரண்டு புரண்டு படுத்து உறக்கமே இல்லாமல் அவதியுற்றார்கள். சக்கராத் ஹால் கூட அவர்களுக்கு ஏற்பட்டது. மௌத்துடைய ஹாலத்தில் ஏற்படும் அல்லவா சக்கராத்துடைய நிலை, அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆக எல்லா நோவினைகளும் அவர்களுக்கு ஏற்பட்டது. அதுல எல்லாம் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் மீது அதிருப்தி கொள்ளவில்லை. அல்லாஹ்வின் மீது அவர்களுக்கு இருந்த ஒரு நம்பிக்கையில் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இதுதான் உறுதியான ஈமான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கட்டிடம் நல்ல உறுதியான கட்டிடம் என்று எப்பொழுது சொல்லுவோம்? அந்த கட்டடத்துக்கு ஒரு சோதனை வரணும். ஒரு பெரிய மழை அடிக்கணும், புயல் காத்து அடிக்கணும், இடி இடிச்சும் பல கட்டிடங்கள் அந்த இடியில சிக்கியும், பூகம்பங்கள் சிரியாவில் வந்து செல்லவா, அந்த பூகம்பத்திலையும் ஒரு கட்டடம், பழமையான கட்டடம் நிலைகுலையாமல் கம்பீரமாக நிற்கிறது என்றால், இந்த சோதனைக்கு பிறகுதான் அந்த கட்டிடத்தை பார்த்து நாம் சொல்லுவோம் இது உறுதியான கட்டிடம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உறுதியான கட்டிடம் என்ற இந்த சிறப்பு அந்த கட்டிடத்துக்கு எப்பொழுது வந்தது? எடுத்தவுடன் வராது. பூகம்பம் என்ற ஒரு சோதனையை அது தாக்கு பிடிக்க வேண்டும். ஒரு கனமழை, இடிமலை, இடி மின்னல் வெட்டுகளை எல்லாம் தாங்கி கொண்டு அதிலெல்லாம் அது சரிந்து விடாமல் நிற்கிறது என்று சொன்னால், இப்பொழுதுதான் அந்த கட்டிடத்துக்கு சொல்லப்படும் இது உறுதியான கட்டிடம் என்று. அதே போன்றுதான் நம்முடைய ஈமானும் உறுதியான ஈமான். அல்லாஹ்வின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை சாதாரணமானதல்ல, அது வலுவானது, மிக உறுதியானது, மிக ஸ்திரமானது என்பது எப்பொழுது நிரூபணமாகும் தெரியுமா? நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பம், துயரங்கள், அதுபோன்ற சூழல்களில் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 பெண் குழந்தைகள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. 4 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள், காசிம், அப்துல்லா, இப்ராஹிம். 3 ஆண் குழந்தைகள். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே அவர்களுடைய இந்த 7 குழந்தைகள்ல 6 குழந்தைகளை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். நபி அவர்கள் மரணிப்பதற்கு முன்பாகவே 6 குழந்தைகள் மரணித்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா போன பிறகு உயிருடன் வாழ்ந்தவர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான். அவர்களும் கூட 6 மாதம் வாழ்ந்து பிறகு மரணித்து விட்டார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு சோதனை. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம பெத்தெடுத்த பிள்ளைங்கள்ல 7 பிள்ளைங்கள்ல 6 பிள்ளைங்க நம்ம ஹயாத்தா இருக்கும்போதே அவங்களுடைய மௌத்தை நம்ம பார்க்கிறோம்னா இதை விட ஒரு பெரிய சோதனை இருக்க முடியுமா ஒரு மனிதனுக்கு? அந்த பிள்ளைகளை கஷ்டப்படுத்தி பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி அவர்கள் அவதியுற்று மரணிப்பதை பார்ப்பதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு சோதனை, துன்பம் ஒரு தாய் தந்தைக்கு. இந்த துன்பத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்தான். ஆனா அவர்கள் அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையை ஒரு காலம் இழக்கவே இல்லை. அல்லாஹ் தன்னை கைவிட்டு விட்டான் என்று நினைக்கவே இல்லை. சொல்ல போனால் எதிரிகள் கூட பேசினார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் எல்லாமே சின்ன வயசுல மௌத்தா போச்சு. பெண் பிள்ளைகள் கூட பெரிய ஆளாகி அதுக்கப்புறம் மௌத்தா போனாங்க. ஆனா காசிம், அப்துல்லா, இப்ராஹிம் இவங்க எல்லாம் சின்ன வயசுலேயே மௌத்தா போயிட்டாங்க. அதனால எதிரிகள் கூட பேசினார்கள், இவர் அபுத்தர். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அபுத்தர். அபுத்தர் என்றால் சந்ததியற்றவர். இவருடைய புகழ் நிலைக்காது. இவரை பற்றி பேசுவதற்கு ஆள் இருக்காது. ஏனென்றால் ஆண் மக்கள் இருந்தால் தானே அவர்கள் தந்தையை பற்றி பேசுவார்கள், தந்தையுடைய புகழை எடுத்துச் சொல்வார்கள். பெண் குழந்தைகள் மட்டும் இருந்தால் தந்தையை பற்றிய புகழ் இந்த பூமியிலே நிற்காது. ஆக இவருடைய புகழ் அழிந்துவிடும், இவர் சந்ததியற்றவர் என்று கூட பேசினார்கள். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கினான், இன்ன ஷானியக ஹுவல் அபுத்தர். உன்னுடைய எதிரிதான், பகைவன் தான் நபியே, நன்மைகளற்றவன், உங்களுக்கு எந்த ஒரு கோளாறும் இல்லை, உங்களுக்கு எந்த குறைபாடும் இல்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். இப்ப எதிரிகள் நினைத்தது என்னவென்றால், எங்களுக்கெல்லாம் ஆண் பிள்ளைங்க இருக்குது, ஆண் மக்கள் இருக்குது, அதனால நாங்க எங்களுடைய புகழ் எங்களுடைய சந்ததிகள் பெருகும், நாங்கள் இந்த பூமியிலே நிலையாக இருப்போம் என்று நினைத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏற்பாட்டை பாருங்க. பிள்ளைகளை கொடுத்து, ஆண் பிள்ளைகளை கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை அல்லாஹ் நிலைக்க செய்ய விரும்பவில்லை. நபி அவர்களுக்கு பிறக்காத கோடான கோடி ஈமான் மக்கள், ஈமான்தாரிகள், மூமின்களுடைய உள்ளத்திலே யாருக்கும் இல்லாத ஒரு நேசத்தை நபிகளாருக்கு அல்லாஹ் கொடுத்து அவர்களுடைய புகழை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான். இன்றைக்கு நபிகளார நேசிக்கக்கூடியவங்க எவ்வளவு பேரு? ஒருவரா இருவரா? பெத்த பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க பேர் சொல்றதுக்கு ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லுவோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை அவங்க பெத்த பிள்ளைங்களை விட யார் சொல்லிக்கிட்டு இருக்கிறா? அவர்கள் பெற்றெடுக்காத நாம் தான் என்ன செய்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி அவர்களுடைய புகழை உயர்த்தி இருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன்கள் மரணிக்கும் போதெல்லாம் எப்படி அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் ஹதீஸிலே பார்க்கின்றோம். இப்ராஹிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக இப்ராஹிம் என்ற ஒரு மகன் பிறந்தார். அவர் தன்னுடைய மகன் இப்ராஹிம் நபியை போன்று இருக்க வேண்டும்ங்கிற ஆவலில் இப்ராஹிம் என்று தன்னுடைய மகனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் சூட்டினார்கள். ஆனால் இப்ராஹிம் 2 வயசை கூட அடையவில்லை, 2 வயதை கூட அடையவில்லை. அதற்குள்ளாக அவருக்கு மரணம் ஏற்பட்டது. சக்ராத்துடைய ஹாலை நெருங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உயிர் பிரிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிமை கையிலே ஏந்தி கொண்டு தன்னுடைய அருமை மகனை பார்த்து 2 வயசுல, அதாவது குழந்தை பிறந்து இறந்தாலே தாய் தந்தைக்கு அது மிகப்பெரிய ஒரு துன்பம். அந்த குழந்தை 2 வயது வரைக்கும் நம்முடன் நன்கு வாழ்ந்துவிட்டு தாய் தந்தை எல்லாம் புரிந்துவிட்டு தாய் தந்தையின் மீது அன்பை காட்டி ஒட்டி உறவாடக்கூடிய
விபரம் தெரியக்கூடிய இந்த பருவத்தில் குழந்தை மரணித்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு துன்பம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனிதர்கள் தானே, அவர்களுக்கும் அது பயங்கரமான ஒரு பாதிப்பை, இழப்பை கொடுத்தது. இப்ராஹிமை கையிலே ஏந்தி கொண்டு சொன்னார்கள், வல் ஐனு ததுமாஉ, கண்கள் கலங்குகின்றன, வல் கல்பு யஹ்ஸுனு, உள்ளம் கவலைப்படுகிறது, வ இன்னா லி ஃபிராகிக யா இப்ராஹிம் லமஹ்ஸுனூன், இப்ராஹிமே உன்னுடைய பிரிவால் நாங்கள் மிகவும் வருந்துகின்றோம். லா நகூலு இல்லா மாலா யர்லா ரப்புனா, எங்களுடைய இரட்சகன் விரும்பக்கூடிய வார்த்தையை தவிர வேறு எதையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். இவ்வளவு துன்பங்கள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் வடிக்கிறாங்க, கண்ணில இருந்து தண்ணீர் வடியுது, அவருடைய கண்கள் எல்லாம் சிவந்து விட்டது. நபி அவர்கள் அழுகிறாங்க. ஆனா அல்லாஹ் விரும்பாத எந்த ஒரு வார்த்தையும் நாங்க சொல்ல மாட்டோம், அல்லாஹ்வை புகழ் பாடுவோமே தவிர அல்லாஹ்வை கோபப்படுத்துற மாதிரி அல்ல நாங்கள் அல்லாஹ்வின் மீது கோபம் கொள்ற மாதிரி எந்த விதமான வார்த்தையும் சொல்ல மாட்டோம் என்று அவர்கள் பொறுமையை மேற்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு துன்பங்கள் எந்த ரீதியில் வந்தாலும் சரி, எந்த வழியில் வந்தாலும் சரி, அதையெல்லாம் அவர்கள் பொறுமையுடன் சகித்து கொண்டார்கள். ஒரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆதாரபூர்வமான நபிமொழி. உஹது போர்க்களம், மிகப்பெரிய ஒரு பின்னடைவு, பாதிப்பு ஏற்பட்டது முஸ்லிம்களுக்கு இந்த போர்க்களத்திலே. பத்ரிலே வெற்றி, ஆனால் அதற்கு அப்படியே நேர்மாறாக இந்த உஹதிலே மிகப்பெரிய சோதனை முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது. 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். பல சஹாபாக்கள் எதிரிகளால் ஷஹீதுகள் ஆக்கப்பட்டார்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, முஸஅப் இப்னு உமைர் போன்ற தலை சிறந்த உயர்ந்த நல்ல நல்ல நபித்தோழர்கள் எல்லாம் இந்த போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மண்டை உடைக்கப்பட்டது, அவர்களுடைய பல் உடைக்கப்பட்டது, அவர்கள் அணிந்திருந்த கவசத்தின் கொக்கிகள் எல்லாம் அவர்களுடைய கன்னத்திலே பதிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே இரத்தக்கரை படிந்தது. எந்த அளவுக்கு என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று எதிரிகள் நினைக்கும் அளவுக்கு நபிகளாருடைய நிலை இருந்தது. எதிரிகள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டார்கள், நாம் முஹம்மது நபி அவர்களை கொன்று விட்டோம். காரணம், மண்டையை உடைச்சாச்சு, பல்ல உடைச்சாச்சு, அவருடைய முகக்கவசத்தையே வெட்டியாச்சு, படுகொலியில விழுந்து விட்டார், அவருடைய கதை முடிந்து விட்டது என்று எதிரிகள் முடிவுக்கு வந்து அது ஒரு புரளியாக கூட பரவியது. முஹம்மது நபி அவர்கள் இறந்து விட்டார்கள், இனிமே நீங்கள் பழைய மார்க்கத்துக்கே செல்லுங்கள் என்றெல்லாம் கூட பேசப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த துன்பத்திலே கொஞ்சம் தடுமாறி அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒரு சொல்லை சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கண்டித்தான். கைஃப யுஃப்லிஹு கௌமுன் ஷஜ்ஜு நபியஹும், தங்களுடைய நபியை மண்டை உடைத்த இவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நபியே, இவ்வாறு பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை, நீங்கள் இதை பேசக்கூடாது. உங்களை அடித்தவருக்கு நான் நினைத்தால் வெற்றியையும் கொடுப்பேன், தோல்வியையும் கொடுப்பேன், ஈமானை கூட கொடுப்பேன், அவனை நல்ல மனிதனாக கூட மாற்றுவேன், அவனை எப்படி வேண்டுமானாலும் செய்வேன், அது என் அதிகாரத்தில் இருக்கிறது. உங்களை அடித்தால் அவன் அழிந்துதான் போக வேண்டும் என்று நீங்கள் சொல்லுவது தவறு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கண்டித்தான். இந்த போர்க்களத்திலே அவ்வளவு துன்பம். ஏனென்றால் நபிகளார் இப்படி பேசுறாங்கன்னா அவ்வளவு துன்பத்தை எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். இந்த போர்க்களத்தை சமாளிக்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்ன ஒரு வழிகாட்டல், நீங்க மலையில் ஏறிக்கொள்ளுங்கள். ஏன்னா எதிரிகளுடைய தாக்குதலை நம்மளால எதிர்கொள்ள முடியல. பின்னாடி உஹது மலை, மலையில நம்ம ஏறிக்கொண்டால் அவர்களுடைய தாக்குதல்கள்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம்னு சொல்லி நபியும் நபித்தோழர்களும் உஹது மலையில் ஏறிக்கொண்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அங்கே வருகிறார் அபூ சுஃபியான். யார் இந்த அபூ சுஃபியான்? இவர் மக்கா வெற்றியில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதற்கு முன்பாக எல்லா போர்களிலும் எதிரிகளுக்கு தலைமை நடத்தி முஸ்லிம்களுக்கு எதிராக
போர்க்களம் கண்டவர்தான் அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த போர்க்களத்திலும் அவர்களுடைய தலைமையில் தான் இந்த போர் நடைபெற்றிருக்கிறது. அபு சுஃபியான் வருகை தருகிறார். அந்த மலைக்கு அருகிலே நின்று கொண்டு, ஏன்னா நபி அவர்களுக்கு பக்கத்துல போக முடியாது, போனா சஹாபாக்கள் கதையை முடிச்சிருவாங்க. அதனால சப்தம் மட்டும் கேட்கிற மாதிரி மலை அடிவாரத்துல நின்றுகிட்டு நபித்தோழர்களை பார்த்து அவர் சப்தமிட்டு பேசுகிறார். அஃபில் கௌமி முஹம்மத், இந்த கூட்டத்திலே முஹம்மது நபி அவர்கள் இருக்கிறார்களா? அஃபில் கௌமி உமர் இப்னுல் ஹத்தாப், இங்கே ஹத்தாபுடைய மகன் உமர் இருக்கின்றாரா? அஃபில் கௌமி அபூபக்கர் இப்னு குஹாஃபா, அபு குஹாஃபாவுடைய மகன் அபூபக்கர் இருக்கிறாரா? இவர்களை எல்லாம் நாங்கள் கொலை செய்து விட்டோம் அப்படின்னு அவர் சொல்றார். ஏன்னா அவருடைய எண்ணம் அப்படித்தான், இவங்களெல்லாம் நம்ம கொண்டுட்டோம், முக்கியமான ஆட்கள், முதன்மையான ஆட்கள், கொலை செஞ்சிட்டோம்னு சொல்றார். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவசரப்பட்டு, அல்லாஹ்வுடைய எதிரியே, நீ யார் யாரு பேரை சொன்னியா அவங்களாம் உயிரோட தாண்டா இருக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு பதில் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரே எதுவும் பேசாதீங்கன்னு அமைதியா இருக்க சொன்னாங்க. ஏன்னா இந்த ரகசியம்லாம் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் தெரியாம இருந்தா நல்லது. நபி அவர்கள் முதல்ல அவரை அமைதிப்படுத்தினாங்க. ஆனா அதற்கு பிறகு அபு சுஃபியான் இன்னொரு வார்த்தையை சொன்னார். ஒஅலு ஹுபல், ஒஅலு ஹுபல், ஹுபலே நீ உயர்ந்து விடு, ஹுபலே நீ உயர்ந்து விடு. ஹுபல் என்பது ஒரு சிலை, ஒரு கற்சிலை, அவர் வணங்கக்கூடிய ஒரு கற்சிலை, உயிரில்லாத ஒரு கற்சிலை. அந்த கற்சிலை உயர்ந்தது என்று அவர் அதை பெருமைப்படுத்துகிறார். முதலில் அமைதியாக இருக்க சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது நபித்தோழர்களை பார்த்து கேட்டார்கள், அலா துஜீபு லஹு, இவருக்கு நீங்கள் பதில் கொடுக்க மாட்டீர்களா? நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, அவருக்கு நாங்க என்ன பதில் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதை எங்களுக்கு நீங்களே சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள், நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு அலா வ அஜல், அல்லாஹ் தான் மிக உயர்ந்தவன், அவன்தான் மிக மகத்தானவன் என்று அவரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கற்சிலை உயர முடியுமா? அது மகத்தானதாக ஆக முடியுமா? அது கல்லுதான். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவன்தான் உயர்ந்தவன், அவன்தான் மகத்துவமிக்கவன், சொல்லுங்கள். அனைவரும் சேர்ந்து கொண்டு சொன்னார்கள், அல்லாஹு அலா வ அஜல், அல்லாஹ் தான் உயர்ந்தவன், அவன்தான் மகத்தானவன், மகத்துவமிக்கவன். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வை போற்றி புகழுகிறோம். சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இப்படி எத்தனையோ வாசகங்களை நாம் சொல்லி அல்லாஹ்வை புகழுகின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குரிய கூலியை நிச்சயமாக நமக்கு தருவான். ஆனால் நபித்தோழர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். எந்த நேரத்தில் புகழ்ந்தார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மண்டை உடைந்து, பற்கள் எல்லாம் உடைந்து, அவர்களுடைய மேனியிலே ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது. சஹாபாக்களுடைய கைகளிலும் கால்களிலும் வெட்டுக்கள் விழுந்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்து, இவ்வளவு பெரிய ஒரு துன்பத்தை இதற்கு முன்னால் பார்க்கவில்லையே, இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. நேற்று வரை நம்முடன் இருந்த நம்முடைய உறவுகள், நம்முடைய நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரிய நண்பர்கள் ஷஹீதுகளாக இந்த உஹது மைதானத்திலே வீழ்ந்து கிடக்கிறார்கள். இன்னும் பல நண்பர்களை எதிரிகள் பிடித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த துயரமான இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அலா வ அஜல், அல்லாஹ் தான் உயர்ந்தவன், அவன் தான் மகத்துவமிக்கவன். இதுதான் உறுதியான ஈமான். அல்லாஹ் தான் துன்பத்தை கொடுத்திருக்கிறான், ஆனா அல்லாஹ்வை அவர்கள் புகழ் பாடுவதற்கு மறக்கவில்லை. அவர்களுடைய நாவுகளிலே அல்லாஹ்வை துதிபாடுவதற்கு கொஞ்சம் கூட தயக்கம் வரவில்லை. அதே துன்பத்தோடு, வேதனையோடு, அந்த கஷ்டத்துடன் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அலா வ அஜல். இதுதான் அதிக நன்மைக்குரியது. நாம் துன்ப நேரங்களிலே, சோதனை கட்டங்களிலே அல்லாஹ்வை நாம் எப்படி பேசுகின்றோம்? நம்முடைய நாவுகளிலே அல்லாஹ்வை பற்றிய எப்படிப்பட்ட வார்த்தைகள் உருவாகின்றது? இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று அபு சுஃபியான் இன்னொரு வார்த்தையை சொன்னார், இன்னலனா உஸ்ஸா, எங்களுக்கு உஸ்ஸா உள்ளது, வலா உஸ்ஸா லக்கும், உங்களுக்கு உஸ்ஸா இல்லை. உஸ்ஸா என்பது இன்னொரு பெண் சிலை.
அதையும் அவர் அங்கே பெருமைப்படுத்துகிறார். பேசாம உஸ்ஸாவை வணங்கியிருந்தா இந்த நிலை உங்களுக்கு வந்திருக்குமா? நாங்களாம் உஸ்ஸாவை வணங்கணும், இப்ப பார்த்தீங்களா ஜெயிச்சிருக்கிறோம், உங்களை எந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறோம் அப்படின்னு வெந்த புண்ணுல வேலை பாய்த்துவதுன்னு சொல்லுவாங்களே, அந்த வேலையை அபு சுஃபியான் கச்சிதமாக செய்கின்றார். அப்பொழுதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களிடத்திலே கேட்டார்கள், அலா துஜீபு லஹு, இவருக்கு நீங்கள் பதிலளிக்க மாட்டீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இவருக்கு நாங்க என்ன பதில் கொடுக்க? இவருக்கு நாங்கள் என்ன பதில் கொடுக்க? அவருக்கு பதில் கொடுங்கள், அல்லாஹு மௌலானா லா மௌலாலக்கும், சொல்லுங்கள் அல்லாஹு மௌலானா லா மௌலாலக்கும் என்று சொல்லுங்கள். நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். சஹாபாக்கள் அந்த வார்த்தையை சொன்னார்கள். இந்த வார்த்தையின் பொருள் என்ன? அல்லாஹு மௌலானா, அல்லாஹ் தான் எங்களின் உதவியாளன், லா மௌலாலக்கும், அவன் உங்களுக்கு உதவியாளன் இல்லை. அல்லாஹ் எங்களின் உதவியாளன், அவன் உங்களுக்கு உதவியாளன் இல்லை. இந்த வார்த்தைக்குள் 1000 அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது. இப்பொழுது எங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடியது தோல்வி அல்ல, அல்லாஹ் எங்களுடைய ஈமானை சோதிப்பதற்காக அவன் வைத்திருக்கக்கூடிய பரீட்சை. ஆனால் இன்றைக்கில்லாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். எங்களுக்கு அவன் உதவி செய்வான், உங்களுக்கு அவன் உதவி செய்ய மாட்டான். ரப்புல் ஆலமீனை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் என்று சஹாபாக்கள் அனைவரும் சேர்ந்து சொன்னார்கள். இந்த போரிலே நாங்கள் வெட்டப்பட்டு இருக்கலாம், குத்தப்பட்டு இருக்கலாம், கொலை செய்யப்பட்டிருக்கலாம், தோல்வியே அடைந்திருக்கலாம். ஆனாலும் அல்லாஹ் தான் எங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வான், அவனுடைய உதவி நிச்சயமாக எங்களுக்கு உண்டு என்பதை உறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் நம்பினார்கள். அல்லாஹ் அந்த நம்பிக்கையை வீணாக்கவில்லை. அபு சுஃபியான், ஆனால் அன்றைக்கு அபு சுஃபியானுக்கு அது சரியான பதில், உண்மையான பதில். அந்த பதிலை அவர் உணரவில்லை, அன்றைக்கு உணரவில்லை. ஆனால் இந்த உஹது போர்க்களம் நடந்து ஒரு சில வருடங்களில் மக்கா வெற்றி வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் முழங்க மக்காவிற்குள் நுழைந்தார்கள். உஹது போர்க்களத்திலே உஸ்ஸாவையும் ஹுபலையும் பெருமைப்படுத்தி பேசிய இதே அபு சுஃபியான் அந்த மக்கா வெற்றியிலே கூனி குறுகி முஸ்லிம்களை எதிர்க்க முடியாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், இந்த திருக்கலிமாவை அவர் மொழிந்து விட்டார். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று தன்னை ஒரு முஸ்லிமாக அவர் பகிரங்கப்படுத்தி ஈமான் கொண்டு விட்டார். இதைவிட ஒரு வெற்றி இருக்க முடியுமா? இதுதானே மிகப்பெரிய வெற்றி. நம்மை அழிக்க நினைக்கக்கூடிய எதிரி அழிந்து போவது பெரிய வெற்றி அல்ல. நம்மை எதிர்க்கக்கூடிய எதிரி, நம்மை அழிக்கக்கூடிய எதிரி நல்ல சிந்தனைக்கு வந்து அவன் நல்ல மனமாற்றத்துக்கு ஆளாகி நம்மை நேசிக்கக்கூடியவராக, நாம் விரும்பக்கூடியதற்காக உழைக்கக்கூடியவராக, நமக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய நண்பனாக மாறுவதுங்கிறது அதுதானே இருமடங்கு வெற்றி. எதிரியும் அழிந்தான், எதிரி நண்பனாகவும் மாறிவிட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தான் முஸ்லிம்களுக்கு கொடுத்தான். இப்ப இது மாதிரி எல்லாம் வெற்றி நமக்கு வருமா? நிச்சயமாக வரும், அல்லாஹ் நமக்கும் கொடுப்பான். ஆனால் சஹாபாக்கள் பொறுமையா இருந்தாங்களே, அது மாதிரி நம்ம பொறுமையா இருக்கணும் அல்லவா? நாம என்ன செய்யறோம்? கஷ்டங்கள் வந்தா அதை பொறுத்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லை, அதை சகித்துக் கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லை. கொந்தளித்தல், அல்லாஹ்வின் மீது அவநம்பிக்கையாக பேசுதல், இது மாதிரி காரியங்களை எல்லாம் செஞ்சுட்டு வெற்றி எப்போது வரும், விடிவு காலம் எப்போது வரும் என்றால் எப்படி வரும்? நபியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி பொறுமையா இருந்தாங்க? அந்த துன்ப நேரத்திலையும் அல்லாஹ்வை மீது எப்படி நம்பிக்கை வைத்திருந்தார்கள்? அல்லாஹ்வை விட்டு கொடுக்காமல் அல்லாஹ்வை மகிமைப்படுத்தி அவனுடைய மாண்புகளையும் அவனுடைய உயரிய பண்புகளையும் எடுத்து சொன்னார்கள். அது போன்ற ஒரு நிலையில் நாம் இருந்தால் நம்முடைய துன்பத்துக்கு பிறகு நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய விடிவு காலத்தையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் ஒரு சந்தோஷத்தையும் நமக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே,
ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொறுமை அளப்பெரியது, மிக ஆழமானது. அவர்களுடைய பொறுமை மிக விசாலமானது. அந்த பொறுமைக்கு எல்லையே இல்லை என்று கூட சொல்லலாம். காரணம், அல்லாஹ்வே அவர்களை வர்ணித்து விட்டான். கஃபூருர் ரஹீம், நீங்கள் மன்னிக்க கூடியவர், கருணை மிக்கவர். ரவுஃபுர் ரஹீம், கிருபை செய்யக்கூடியவர், தாராள மனம் உள்ளவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ்ந்து பேசுகிறான். அதற்கு எடுத்துக்காட்டாக அவர்கள் வாழ்ந்து காட்டிய ஒரு சம்பவத்தை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தாயிஃப்ங்கிற ஊருக்கு போனாங்க. அங்குள்ள மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள். ஆனால் அங்குள்ள மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பை நிராகரித்து விட்டார்கள். நிராகரித்தால் கூட பரவாயில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டி, அவர்களை அடித்து, சிறுவர்களை ஏவி விட்டு, கற்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மதீனத்து அந்த தாயிஃப் நகர தெருக்களிலே அவர்களை அடித்து துன்பப்படுத்தி அவர்களை அனுப்பிவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வேதனையுடன், அந்த கஷ்டத்துடன், அவர்கள் கொடுத்த அந்த தொல்லைகளை எல்லாம் தாங்கி கொண்டு திரும்பி வந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், நான் சுய நினைவையே இழந்து விட்டேன், அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நான் போய்விட்டேன். என்னுடைய பார்வைகளை உயர்த்தி, தலையை உயர்த்தி நான் வானை நோக்கி பார்த்தேன். அப்போது வானத்திலிருந்து மலக்குல் ஜிபால், மலைகளுக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரு வானவர் இறங்கி வந்தார். அவர் என்னிடத்திலே கேட்டார், முஹம்மது நபி அவர்களே, இந்த சமூக மக்கள் உங்களிடத்திலே எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்த்து விட்டான். இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் விரும்பினால் 2 மலைகளையும் புரட்டி போட்டு இந்த ஊராரை அழித்து விடுகிறேன். அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறது, உங்களுடைய விருப்பம்தான், உங்களுடைய கருத்துதான், நீங்கள் சொல்லுங்கள் என்று வானவர் கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பொதுவாக இது மாதிரியான நேரங்களில் மனித இயல்பு என்ன வரும்னா, என்னை இப்படி அடித்து துன்பப்படுத்தி சுயநினைவை இழக்கச் செய்த இவர்களை சும்மா விடக்கூடாது, அந்த ஊர் மக்களை அழித்து விட வேண்டும் என்றுதான் மனிதனுடைய இயல்பு சொல்லும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முடிவை எடுக்கவில்லை. மாறாக சொன்னார்கள், வேண்டாம், இந்த மக்களை அழிக்க வேண்டாம். பல் அர்ஜு ஐ யுஹ்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மை யஅபுதுல்லாஹ வஹதஹ லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ. இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களின் முதுகந்தண்டிலிருந்து அல்லாஹ்விற்கு இணை வைக்காத, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை மட்டும் வணங்கக்கூடிய மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்துவான். இவர்களுடைய சந்ததிகள் முஸ்லிம்களாக உருவாகுவார்கள். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நல்லடியார்களாக இவர்களுடைய பிள்ளைகள் உருவெடுப்பார்கள் என்று நான் ஆசைப்படுகின்றேன். எனவே இந்த ஊர் மக்களை அழிக்க வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை மன்னித்து விட்டார்கள். ஏன்னா அந்த ஊரை அழிச்சிருந்தா அந்த ஊரு அதோடு அழிக்கப்பட்ட ஊர், மறுபடியும் அதுல எந்த முன்னேற்றமும் இருக்காது. இன்றைக்கு எத்தனை அழிக்கப்பட்ட ஊர்கள் இருக்கின்றன. லூத் அலைஹிஸ்ஸலாம் அழிக்கப்பட்ட ஊர், அவருடைய சமூக மக்கள் அழிக்கப்பட்ட ஊர், இப்படி பல ஊர்கள் இருக்கிறது. இப்ப வரைக்கும் அந்த ஊர்கள் ஒரு அதாபு நிலவக்கூடிய ஊர்களாகத்தான் இருக்கிறது. அங்கே மனிதர்கள் யாரும் வசிப்பதற்கு போக முடியவில்லை. தாயிஃப் அப்படி அல்ல. எவ்வளவு அருமையான ஒரு பிரதேசம், குளிர்ச்சியான பிரதேசம். நாம் உம்ரா செய்கின்றோம், அங்கிருந்து இஹ்ராம் அணிகின்றோம். இன்றைக்கு தாயிஃபிலே இணை வைப்பு என்ற வார்த்தையே இல்லை. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடிய அடியார்கள். இவர்கள் எல்லாம் யார்? நபி அவர்களை அடித்தார்களே, அவர்களுடைய பிள்ளைகள் தானே. இப்ப நபிகளாருடைய மன்னிப்பால் தான் இன்றைக்கு தாயிஃப் இப்படி ஒரு பசுமையான ஊராகவும், இபாதத்துகள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் நிறைந்த ஒரு ஊராகவும் அது இருக்கின்றது. நபி அவர்கள் எதிர்பார்த்ததை, அவர்கள் விரும்பியதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றான். நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய உணர்வுகளும் உள்ளங்களும் இப்படித்தான் இருக்க வேண்டும். தாராள மனம். நம்மை இப்படி அடித்தவர்களை மன்னிப்பதற்கு மனம் வருமா? வர வேண்டும். என்றைக்கு வருகிறதோ
அன்றைக்கு தாம் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தை நாம் பெறுகிறோம். அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறானே, நீங்கள் மகத்தான குணம் கொண்டவர் என்று. அந்த மகத்தான குணம் நம்மிடத்திலையும் வருகிறது. ஆனால் மனிதர்களுடைய தவறுகளை பேசி அதை மறக்காமல் அதை நினைத்து கொண்டே பகைமையை பாராட்டி கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் இது நபி அவர்களுடைய பண்பு அல்ல. இந்த மன்னிக்க தவறுக்கு அநியாயம் செய்தவர்களையே மன்னிக்க கூடிய பண்பு அது எல்லோருக்கும் வராது. அது தாராள மனம் உள்ளவர்கள். ஒமா யுலக்காஹா இல்லல்லதீன சபரு ஒமா யுலக்காஹா இல்லா து ஹத்தின் அதீம். சபுராளிகளுக்குத்தான் எதிரியை மன்னிக்க கூடிய பண்பு வரும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, மறுமையிலே மகத்தான பேருக்குரியவர்களுக்குத்தான் இப்படிப்பட்ட ஒரு பண்பு வழங்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த பண்பு அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய ஒரு பண்பு, எதிரிகளை மன்னிக்க கூடிய ஒரு பண்பு, அதை சகித்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பு. எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுமை என்பது இந்த தீனில் மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த பொறுமையை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நோய்கள், நமக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள், அதுபோன்று குஃபார்களால் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், அனைத்து சூழல்களிலும் அதை சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.